மும்பையில் மறுசீரமைப்பு பணியின் போது இந்திய கடற்படை போர்க்கப்பல் ஐஎன்எஸ் பிரம்மபுத்திராவில் தீ விபத்து ஏற்பட்டது. ஒரு இளநிலை மாலுமியை காணவில்லை என்றும் அவரை மீட்புக் குழுக்கள் தேடி வருவதாகவும் கடற்படை தெரிவித்துள்ளது. மும்பை கடற்படை தளத்தில் மறுசீரமைப்பின் போது பிரம்மபுத்திரா போர்க்கப்பலில் பற்றிய தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட போதும் கப்பல் ஒரு பக்கமாக சாய்ந்துள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டும் கப்பலை சரியான நிலைக்கு கொண்டுவர முடியவில்லை என கடற்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போர்க்கப்பலில் இருந்த ஒரு இளநிலை மாலுமியை தவிர அனைத்து பணியாளர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலுமியை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கடற்படை தெரிவித்துள்ளது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பிரம்மபுத்திரா போர்க்கப்பல் ஏப்ரல் 2000 கடற்படையில் இணைக்கப்பட்டது. இந்த கப்பலில் 40 அதிகாரிகள், 330 மாலுமிகள் உள்ளிட்டோர் பணியில் உள்ளனர். போர்க்கப்பலில் தரை மற்றும் வானில் உள்ள இலக்கை தாக்கும் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. பிரம்மபுத்திரா போர்க்கப்பலில் இருந்து சீ கிங் மற்றும் சேத ரக ஹெலிகாப்டரை இயக்கவும் முடியும்.